வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 1965 புராண படங்கள் ஓய்ந்துவிட்ட நிலையில் சிவாஜி கூட்டணி புராண கதையை கையில் எடுத்திருப்பது ஐயோ பாவம் என பத்திரிகைகள் நக்களோடு நையாண்டி செய்தன. அதற்கு பின் நடந்தது பெரும் வரலாறு. அது பற்றிய செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். திருவிளையாடல் சிவன் கதை. அதில் எப்படி ஔவையார் வருவார் என ஒரு சிலர் எதிர்ப்பை காட்ட குழப்பத்தில் சிக்கிக்கொண்ட ஏபி நாகராஜன் சமய நெறிகளில் ஆழ்ந்த ஞானம் கொண்ட பெரியவர்களை சந்தித்து திருவிளையாடல் கதையில் ஔவையார் கதாபாத்திரத்தை சேர்ப்பதை பற்றி விவாதித்தார். எல்லோரும் பச்சை கொடி காட்ட ஔவையார் கதாபாத்திரம் உறுதி செய்யப்பட்டது. பரமசிவனாக சிவாஜி வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை. திருவிளையாடல் படம் வெளியானபின் சிவனாக சிவாஜி படமும் பார்வதியாக சாவித்திரி படமும் பல வீடுகளின் பூஜை அறைகளில் இடம் பிடித்தன என்பது அன்று நடந்த நிகழ்வுகள். சிவனாக நடித்த சிவாஜிக்கு கிரேக்க நாட்டு மன்னனான அலெக்சாண்டர் தி கிரேட் அணிந்த ஆடை அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இந்து கடவுளுக்கு மேல்நாட்டு கலாச்சார உடை அலங்காரத்தை செய்கிறாரே ஏபிஎன் என்று யாரும் கேள்வி கேட்கவில்லை. அதனால்தான் என்னவோ அவர் அடுத்து இயக்கிய சரஸ்வதி சபதம் படத்தில் சிவாஜிக்கு ஆண்டனியின் உடை அலங்காரத்தையும் KR விஜயாவுக்கு கிளியோபாட்ராவின் சிகை அலங்காரத்தையும் செய்து தன் துணிச்சலை காட்டினார். திருவிளையாடல் படம் வெளியாவதற்கும் 4 மாதங்களுக்கு முன்பு தமிழகம் மிகவும் மோசமான போராட்டக் களமாகவே இருந்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரம் அடைந்து கல்லூரி பள்ளிகள் மூடப்பட்டன. பிப்ரவரி 10ஆம் நாள் தமிழகத்தில் 7 இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காங்கிரஸ் ஆதரவு கலைஞர்கள் நடித்த படங்கள் ஓடிய திரையரங்குகளிலும் இந்தி படம் ஓடிய திரையரங்குகளும் அடித்து நொறுக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சி மீது கொண்ட எதிர்ப்பு சிவாஜி நடிப்பில் வெளியான படங்கள் ஓடிய திரையரங்குகள் மீதும் காட்டப்பட்டன. மற்ற திரைப்படங்கள் ஓடிய திரையரங்குகள் எந்த பிரச்சனையும் இன்றி சுமூகமாக இயங்கின. போராட்டத்தை ஒடுக்க களம் இறங்கிய காவல்துறையினர் பல இடங்களில் தாக்கப்பட்டனர். 2 காவல்துறை அதிகாரிகள் உயிரோடு எரிக்கப்பட பதிலுக்கு காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 31 பேர் பழிவாங்கப்பட்டனர். சமூக படங்களின் ஆதிக்கத்தில் இருந்த தமிழ் திரையுலகில் புராண படம் முன்பு போல வெற்றியாக ஓடுமா என்று தெரியாத சூழல். தற்போது மக்களிடம் எழுப்பப்பட்டு இருக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு அந்த கட்சியின் முதன்மை ஆற்றலான சிவாஜி மீதும் திரும்பியிருந்தது. திருவிளையாடல் படம் வெற்றியை ஈட்டுமா என்ற ஐயம் படக்குழுவினருக்கு ஒருவித பதவதைப்பிலேயே வேலைகளை தொடர்ந்தனர். சென்னை வளசரவாக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த சாரதா ஸ்டுடியோவில் மிகப்பெரிய அரங்குகள் பிரம்மாண்டமாக நிர்மாணிக்கப்பட்டு திருவிளையாடல் படத்தின் படப்பிடிப்பு பரபரப்பாக நடந்தது. சிவலீலா நாடகத்தில் சொல்லப்பட்ட சுவை குறைந்த பகுதிகளை தவிர்த்துவிட்டு மக்கள் ரசனைக்கு ஏற்ப உள்ள பகுதிகளை மட்டுமே கொண்டு திருவிளையாடல் படம் உருவானது. சிவாஜியின் நடிப்புக்கு தீனி போடும் பல வேடங்கள் படத்தில் காணப்பட்டது. சிவனாக சிவாஜி நடித்த ஒவ்வொரு பிரேமும் மலைப்பான செய்தி. ருத்ரதாண்டவம் ஆடிய காட்சியில் சிவாஜி காட்டிய வீர்பாடு படக்குழுவினருக்கு வியப்பை தந்தது. புதுமுக நடிகரைப் போல அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளும் அதற்காக தன்னை வருத்திக் கொண்ட செயலும் அவர் ஒரு பிறவிக் கலைஞன் என்பதை மெய்ப்பித்தது. சிவாஜியோடு சாவித்திரி இணைந்தால் நடிப்பு போட்டி களை கட்டும் என்பதை பல படங்கள் மெய்ப்பித்து உள்ளன. திருவிளையாடலும் அதற்கு விதிவிலக்கல்ல. சக்தியாக நடித்த சாவித்திரி காட்டிய அபிநயங்கள் அவரை நடிகையர் திலகம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தியது. 1967ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 31ஆம் நாள் சென்னை சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி திரையரங்குகள் விழாக்கோலம் மூடியிருந்தது. 3 வண்ணத்தின் நடுவில் சிவன் கதாபாத்திரத்தில் சிவாஜி ஜொலித்துக் கொண்டிருந்தார். சிவாஜி ரசிகர்கள் ஒவ்வொரு பட வெளியீட்டுக்கும் ஏதாவது ஒரு புதுமையை செய்து தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்த காலம். புவனேஸ்வரி திரையரங்கம் இந்திரலோகம் போல காட்சியளித்தது. வண்ண விளக்குகளும் மல்லி தூவப்பட்ட நட்சத்திரங்கள் போன்ற தோரணங்களும் கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது. திருவிளையாடல் படத்தின் வெளியீட்டை பறைசாற்றும் அந்த நாள் இன்றும் சிவாஜி ரசிகர்கள் மனதில் மத்தாப்பை தூவிக் கொண்டிருக்கும். சிவாஜியின் படங்கள் இனி வெற்றி பெறாது என மாய்ந்து எழுதிக் கொண்டிருந்த திராவிட இதழ்கள் தனி பக்கங்கள் ஒதுக்கி திருவிளையாடல் படத்துக்கு எதிர்ப்பை காட்டின. புராண படங்கள் ஓய்ந்துவிட்ட நிலையில் சிவாஜி கூட்டணி புராண கதையை கையில் எடுத்திருப்பது ஐயோ பாவம் என பத்திரிகைகள் நக்களோடு நையாண்டி செய்தன. பதைவதைப்போடு படம் வெளியாகி திரையிட்ட அனைத்து இடங்களிலும் திருவிழா கூட்டம் போல மக்கள் வேளத்தை கண்டது. சாப்பாடு கட்டிக்கொண்டு மக்கள் காத்து கிடந்து படம் பார்த்தார்கள். பெண்கள் கூட்டம் எல்லா திரையரங்குகளையும் குத்தகை எடுத்துக்கொள்ள பல திரையரங்குகளில் ஆண்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்கப்படவில்லை. தமிழ் திரையுலக வரலாற்றில் ஆண்கள் பிரிவு கவுண்டர் திறக்கப்படாமல் பெண்கள் கூட்டத்தால் அரங்கு நிறைந்த காட்சியாக பல திரையரங்குகளில் ஓடிய முதல் படம் என்ற பெயரை திருவிளையாடல் பெற்றது. மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் அந்த அதிசய நிகழ்வு அரங்கேறியது. ஒரு பெண் தினமும் ஒவ்வொரு காட்சி தவறாமல் பார்த்து 100 நாட்கள் தொடர்ச்சியாக படத்தை பார்த்து புதுமை செய்தார். இந்த புதுமையும் தமிழ் திரையுலகில் முதல் முறை. நாகர்கோயில் தங்கம் திரையரங்கில் படம் வெளியான அன்று சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோவிலில் இருந்து யானை மீது பெட்டியை வைத்து ஊர்வலமாய் திரையரங்குக்கு கொண்டு வந்தார்கள்.
மேளதாளம் என ஊர்வலம் அமர்க்களப்பட்டது. பூக்களின் அரசி என கருதப்படும் நாகர்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பூக்கள் மாட்டு வண்டியில் கொண்டு வரப்பட்டு சிவனாக காட்சியளித்த சிவாஜி படத்தை மலர்களால் அலங்கரித்து மாட்டு வண்டியில் கொண்டு வந்து இறை தோரணை காட்டியது இன்றும் வியப்பான செய்தி. ஊர்வலம் வந்த வழியெங்கும் சாமி ஊர்வலத்தை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பதைப் போல திருவிளையாடல் படப்பெட்டியின் ஊர்வலத்தை பெண்கள் வரவேற்றது. குமரி மாவட்டத்தில் சிவாஜிக்கு இருந்த தனி செல்வாக்கை காட்டியது. இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான மனிதர்களின் சட்டையில் சிவாஜி படமும் காமராஜர் படமும் மின்னின. தமிழகத்தில் பெரும்பாலான ஊர்களில் சிவாஜி படம் வெளியாகும் போது பெரும்பாலான திரையரங்குகளில் காமராஜர் படமும் வைத்து அலங்காரம் செய்வது வாடிக்கையான நிகழ்வு. காமராஜர் அப்பச்சி என்று அன்போடு அழைக்கும் குமரியில் சிவாஜி படங்கள் வெளியாகும் திரையரங்குகள் காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்கும் இடம் போலத்தான் காட்சியளிக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் சிவாஜி காமராஜர் என்ற உருவங்கள் தான் தெரியும். திருவிளையாடல் படமும் அந்த சம்பிரதாயத்தில் இருந்து தப்பவில்லை. தங்கம் திரையரங்கு குட்டி காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இடம் போல காட்சியளித்தது. நடிகர் திலகத்தின் சக போட்டியாளராக இருந்த பிரபல நடிகரின் 1001 9/7/65 அன்று வெளியாகியிருந்தது. சிவாஜியை விட்டு பிறந்த VR பந்துலு தனது பத்மினி பிக்சர் சார்பில் கடற்கொலையை மையமாக வைத்து புதிய படம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டார். ஜெய்சங்கரை கதாநாயகனாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போது அந்த பிரபல நடிகரின் அழைப்பை ஏற்று அந்த படத்தை பிரபல நடிகரை வைத்து தயாரித்தார் VR பந்துலு. அந்த படம் தான் 1001. சிவாஜியின் ஆஸ்தான தயாரிப்பாளர் சிவாஜியை விட்டு பிரிந்து பிரபல நடிகரை வைத்து படம் எடுக்கிறார் என்ற செய்தி வந்தபோது படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடியிருந்தது. அந்த பிரபல நடிகரின் படம் வெளியாகி பேசப்படும் படமாக முடிவு வர ஆரம்பித்ததால் சிவாஜி ரசிகர்களுக்கு ஒரே பதைவதைப்பு. திருவிளையாடல் படம் எல்லா படத்தின் வெற்றிகளையும் முறியடிக்க வேண்டும் என விரும்பினார்கள். 1001 வெளியாகி சுமார் 21 நாட்கள் கழித்து வெளியான திருவிளையாடல் படம் பட்டையை கிளப்ப ஆரம்பித்தது. அந்த ஆண்டில் அதுவரை வசூலில் முன்னணியில் இருந்த அனைத்து படங்களின் வசூலையும் முறியடித்து சிவன் வெற்றியாக காட்சியளித்தார். சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி ஆகிய திரையரங்குகளில் 179 நாட்கள் திருவிளையாடல் ஓடியது. தமிழ் திரையுலக வரலாற்றில் சென்னையில் வெளியிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் வெள்ளி விழா கண்ட முதல் படம் என்ற பெருமையை பெற்றது. திருவிளையாடல் படத்துக்கு பின் அதே சாதனையை இதுவரை வேறு எந்த படங்களும் செய்ததா என்பதற்கு இதுவரை தெளிவான ஆதாரங்கள் இல்லை. தமிழகத்தில் மதுரை ஸ்ரீதேவி, சேலம் சாந்தி, கோவை ராஜா, திருச்சிராப்பள்ளி சென்ட்ரல், நாகர்கோயில் தங்கம், கரூர் லைட் ஹவுஸ், குடந்தை டைமண்ட், பாண்டி நியூ கமர்ஷியல், நெல்லை ரத்னா, தஞ்சை யாகப்பா ஆகிய திரையரங்குகளில் 100 நாட்களை தாண்டி அபார சாதனை புரிந்தது. 40க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 50 நாட்களை தாண்டியது. வட இந்தியா பிலிம்பேர் பத்திரிகை தமிழில் அந்த ஆண்டின் சிறந்த படமாக திருவிளையாடலை தேர்ந்தெடுத்தது. தமிழகத்தில் இருந்து தேசிய விருதுக்கு திருவிளையாடல் படம் பரிந்துரைக்கப்பட்டது. அதிக இடங்களில் வெற்றி விழாக்கள் நடத்தப்பட்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையும் திருவிளையாடலுக்கு உண்டு. திராவிட இதழ்கள் சிவாஜியின் திரையுலக பயணம் இறங்கு முகத்தில் என ஒப்பாரி வைத்த கூக்குரலை ஆர்த்திக படமான திருவிளையாடல் எழுப்பிய சம்போ மகாதேவா செவிடாக்கியது. தமிழக அரசு அந்த ஆண்டின் சிறந்த படமாக திருவிளையாடலை தேர்ந்தெடுத்தது. திருவிளையாடல் படம் வசூலில் சக்கை போட்டுக் கொண்டிருந்த போது அந்த பத்திரிகைகளில் வெளியான அந்த செய்தி மக்களிடம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியது. திருவிளையாடல் படத்தில் பங்கு கொண்ட அனைத்து பிரபல கலைஞர்கள் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதே அந்த செய்தி. வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி ஆய்வுகளின் பின்னணியில் அரசியல் தொடர்புகள் இருந்ததாக அப்போது கிசுகிசுக்கப்பட்டது. சிவாஜியின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வடநாட்டில் இருந்த சில நண்பர்களின் உதவியால் வருமான வரித்துறையை இங்குள்ள சிலர் ஏவி விட்டதாக தகவல் ஒருபுறம் கசிய ஆரம்பித்தது. காங்கிரஸ் பேரு இயக்கம் எவ்வளவு ஒரு தன்னலமான கட்சி என்று இந்த நிகழ்வை ஆராய்ந்தால் நமக்கு புரியும். காங்கிரஸ் கட்சிக்காக இரவு பகல் பாராது உழைத்து தன் குருதியை சிந்திய ஒரு மாபெரும் ஆற்றலை கொச்சைப்படுத்த மாற்றுக் கட்சிக்கு துணை போன கொடுமையை வேறு எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது. சிவாஜியின் கை தூய்மையானது என்பதை வருமான வரித்துறையினர் ஆய்வுக்கு பின் தெரிந்து கொண்டு வாய்வற்றி வந்தபடியே திரும்பி போனார்கள். சிவாஜியின் வரவு செலவு கணக்குகள் கச்சிதமாக இருந்ததை உணர்ந்த அதிமேதாவி காங்கிரஸ் அமைதியாகிக் கொண்டது. வெள்ளந்தியாக வாங்கிய நகைகளுக்கு எந்த கணக்கும் வைத்துக் கொள்ளாத சாவித்திரியின் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சாவித்திரி காங்கிரஸ் ஆதரவு நடிகை என்பது தனி சிறப்பு. தனக்கு எதிராக காங்கிரஸ் நடத்திய இந்த இரண்டக செயலை சிவாஜி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காமராஜர் என்ற மாபெரும் தலைவனை நேசித்து இந்த இயக்கத்துக்கு வந்தோம். அந்த தலைவனின் புகழ் பாடுவதை தடை செய்ய எந்தவித தடைக்கற்கள் வந்தாலும் தள்ளி வைத்துவிட்டு பயணத்தை தொடர்வோம் என்ற மன நிலையில் காங்கிரஸில் பயணத்தை தொடர்ந்தார் சிவாஜி.